இந்தியா எங்களை அழிவுக்கு இந்தியா தானே காரணம். நாங்கள் இந்தியா தான் மறக்கலாம் சார். அதையெல்லாம் எங்களை அழிவுக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் அழிவு காரணம். இல்லாட்டி எங்களை நாளைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் கழிவு வேக்கால முறைப்படி விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்துருக்காங்க. நாங்கள் முதல் பார்க்க எங்களிடத்து நம்மள 72ஆம் ஆண்டில் 60,000 தரப்பட தமிழ் ஆகட்டை இருந்தது. கூட வந்து நாங்கள் மனிதாபிமானம் எடுப்போமா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் முழுமையாக பாலம் வந்து முழுமையாக வந்து அங்கே பாருங்க மற்ற பக்கத்துக்கு வந்து தள்ளி இருக்காங்க. ஜேசிபியோட உதவியோட பாருங்க முழுமையாக தள்ளிட்டாங்க. அந்த நீளமாக இருந்த அந்த பகுதிகள் எல்லாமே பாருங்க அகட்டிட்டாங்க. இப்போ இன்னும் வந்து தள்ள போகிறாங்க. அதாவது அந்த மேலே உயர்ந்துருக்குதில்ல அந்த பகுதி வரைக்கும் வந்து தள்ள போகிறாங்க. தள்ளி வந்து இனி அடுத்த கட்ட பாலத்துக்கான அடுத்த கட்ட வேலைகள் வந்து நடக்க போகுது. அதாவது மேலே வந்து அந்த தகர சீட் வந்து போடுவாங்க. இப்போ அந்த வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக வந்து நடக்க போகுது. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கங்களில் நடந்து போகிறதுக்காக இந்த பாருங்கள் அதுக்கு தான் அந்த பலகையெல்லாம் போட்டு செய்து வந்தவங்க. இதுக்கு தான் பாருங்கள் இலகுவாக அந்த பக்கம் இந்த பக்கமாக நடந்து போய் வாரத்துக்காண்டி தான் எல்லாம் வந்து செஞ்சவங்க. இங்கே பாருங்க வராங்க எல்லாம் அப்படி லைனாக வராங்க. அந்த பக்கம் வந்து எல்லாம் கலட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து வராங்க. கையெல்லாம் என்ன சார் என்னாச்சு காலில் நீட் பெயின் ஆகிட்டு இந்த கையில் இருக்க ஊற்றியை வந்து இதில் அந்த ஓடுற தண்ணீரை வந்து கலப்புறாங்க. இதில் பாருங்க இந்த பாலம் வந்து அகற்ற பணி வந்து நடக்குது. இதில் பாருங்கள் ஒரு துண்டு துண்டாக காட்டி அதில் வந்து அடுக்கிறாங்க. இனி வந்து இதே வந்து ஏற்றுவாங்க. இதில் பாருங்கள் இன்னும் வந்து பாருங்கள் அகற்ற தள்ள கிடக்கு. இன்னும் தள்ளணும். இந்த பகுதியை பாருங்கள் இன்னும் வந்து தள்ள கிடக்குது. ஒரு பகுதியை வந்து காட்டி தான் மிச்ச வேலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடக்குது. இங்கால அயலவர்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாலத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்து பார்த்து வந்து போயினோம். இங்கே பாருங்க அப்படியே பாட்டாக வந்து காட்டி வச்சுட்டாக்கு. ஆணிகள் இலங்கிகள் எல்லாம் தனித்தனியே. பாருங்க ஒரு பாவமாக காட்டி வைக்கிறாங்க. தொடர்ச்சி அவங்க வேலை நடந்து கொண்டே இருக்கிறதா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். இங்கே பாருங்க இங்கே பாருங்க பெரிய வேலைப்பாடு இது. லெஸ் போட்ட வேலைப்பாடு எல்லாம் போட்டு காலட்டி இங்கே பாருங்க. அப்பா பயங்கர வெயிட். இந்த இதில் 3 துண்டை ஜாயின் பண்ணி போட்டு நேரே கிரகம் தூக்கினது. 6 பேர் தூக்குறாங்க. பாருங்க அடுத்த வந்து காட்டி பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட பேர் போயிடும் சரியாக பிடிக்கிறதுக்காண்டி. வணக்கம். இந்த நாளில் இந்த பால வேலை கிட்டத்தட்ட முடிவடைஞ்ச நிலைக்கு வந்துட்டு முடிவடைச்சு வந்து சொல்லி நியூஸ் வழியாக முடிவடைஞ்சிட்டு அறிவிச்சு கொண்டுறீங்க. இப்போ நாங்கள் பாலத்தடியில் தான் நிற்கிறோம். ஆனால் முடிவடைஞ்ச மாதிரி இல்லை. இன்னும் குடிமுறைகளாவது செல்லுங்க பார்க்குறது பாதை திறந்து விடுறாங்க.
ஆனால் இதுக்கு சம்பந்தமான அழிவுக்கு நாங்கள் தான் ஒரு வழியில் காரணமாக இருந்திருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ மாங்குளத்தில் பெய்கிற மழை தண்ணி இங்கே வந்து காட்டுக்குள்ளே பிறகு வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு நாளாவது செல்லும். இப்போ அந்த தண்ணி வர காற்றுல உள்ள மணல் ஏற்றி விட்டபடியாக தண்ணி வர வேகம் கூட, அதனால் குளங்கள்கிட்ட கெப்பாசிட்டி கூடிட்டு. அப்போ குளத்தின் வண்டு பழைய தண்ணி அளவுக்கு தான் வண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேல் ஆறுகள கெப்பாசிட்டி கூடணுன்னா வண்டுகள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் வண்டை உடைச்சி கொண்டு வெளியே தண்ணி வெளியேறதான் இல்லை. அதனால் ஆற்றில் மண் அள்ளுறதை மட்டுப்படுத்தினா தான் இந்த இந்த இப்படியான நடவடிக்கை இல்லாமல் சுயமாக மக்கள் நடமாடத்தக்க மாதிரி பாலங்களுடைய அமைக்கலன்னா ஆற்று மண் அகழ்வு மட்டுப்படுத்துவாங்க. இதுக்குரிய கட்டுப்பாடு யார் செய்யணும்? இது அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் ஆற்று மண் இந்த போலீஸார்ட்ட உடம்பியோட செய்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. ஆனால் அதை மட்டுப்படுத்துறதுக்கு போலீஸாருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. ஆற்று மண்ணகளில் மட்டுப்படுத்தணும். மற்றது இதுகளுக்கு வயலால் வச்சிருக்கிறார்கள், கழிவேக்கால ஃபுல்லாக மூடி வயல் வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வயலை வரைக்கும் உங்களோட வயலுக்கு தானே செய்யலாம். நீங்கள் கழிவேக்கால முறைப்படி விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்துருக்காங்க. உங்களோட வயல் மூடி இருக்காது, பயிர் அழிஞ்சிருக்காது, ஒன்று பேர் நடந்திருக்காது. அப்போ நீங்கள் வார ஆண்டாவது இந்த கழிவேக்காலை சுத்தப்படுத்தி உரிய இடங்கள் கழிவேக்காலை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். மற்றது இப்போ நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் தான், அந்த கழிவு வாய்க்கால் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களா, இது சம்மந்தமாக இளங்கோவன் நம்பி வந்தவர் அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தார். இந்த இடத்துல எல்லாம் வந்து வாய்க்கால் வந்து இருந்தது, ஆனால் இப்போ அந்த வாய்க்கால் இல்லை என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க, அது சரியா? என்னென்னா இளங்கரணம் இயற்கை சம்பவம் சம்பந்தமாக அவருக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு. 90ஆம் ஆண்டு இந்த கழிவு வாய்க்கால் இருந்தது. அப்போ நெல்லின் விலை 600 ரூபா விற்றது. அப்போ இந்த வயல்கள் விதைக்கிற அளவு குறைஞ்சிருந்தது. அதால் இந்த கழிவு வாய்க்கால் ஒரு தரம் அழிக்கல். இப்போ நெல்லின் விலை இந்த அளவு போயிட்டோன்னு 8,000 நெல் விலை போயிட்டோன்னே வயல் கழிவு வாய்க்காலால் வயல் ஆக்கிட்டோம், அழிக்கிட்டோம். அதால் தான் முழு பிரச்சனை. எம்பி கூறின கருத்து முக்கியமாக அவர் சரியான கருத்து தான் கூறினார். முழு காரணமும் அந்த எம்பி தெரிவிச்சிருந்தார். அவருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சபடியாக அது சம்பந்தமாக சரியா. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த வரைபடம் வந்து எங்களுக்கு காட்டியிருந்தார். முதல் வந்து இருந்தது அந்த காணியை வந்து வேறு யாக்கள் வந்து அபகரிக்கணும், அபகரித்து அதில் வந்து விவசாயம் வந்து செய்யணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வந்து இந்த வாய்க்கால்ன்றது முக்கியமான ஒரு அதையும் வந்து அபகரிக்க ஆட்டுக்குரிய ரிசர்வேஷன் உடம்பட இல்லை. ஆட்டுக்குரிய ரிசர்வேஷனை எல்லாத்தையும் பிடிச்சி தான் வச்சிருக்கணும். அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இருந்தால் தான் மணல் அந்த அரிவட்டு போகாமல் பாதுகாக்கலாம். மாட்டு ரிசர்வேஷன் எல்லாம் இப்போ இல்லை, முழுமையாக ஆட்டு ரிசர்வேஷன் அழைச்சி வயல் ஆக்கிட்டுனா. அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இருக்கணும், ஆட்டு ரிசர்வேஷன் புல்லு வளரணும். புல்லு வளர்ந்தால் தான் மண்ணுருவி ஆட்டுக்கு ஆட்ட மூடாது. அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இல்லை. அதை அரசாங்கம் இதுக்கு மட்டும் சட்டங்களை கொஞ்சம் டைட்டாக போட்டு இதோட ஒன்று நடக்காமல் மட்டுப்படுத்தினால் எங்களிடத்தை இப்படியான அர்த்தம் பெறாது. மற்ற இன்னொரு விஷயம், இப்போ இந்த அழிவுக்கு பிறகு வந்து இப்போ எங்கள் உறவு எங்களுடைய தாய்நாடு உறவுகள் வந்து உதவி செய்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து? இந்தியா உதவி செய்கிற சரி, இந்தியா எங்களை அழிவுக்கு இந்தியா தானே காரணம். நாங்கள் இந்தியாவை மறக்கலாது சார். அப்போ இந்தியா முதல்ல எங்களோட ஒத்து நிற்க இல்லை. இந்தியா எங்களை எந்த இரவு மாற்றி கொண்டு தான் இருந்தது. அப்போ அழிவுக்கு இருந்ததுன்னா அழிகிற நேரமாக தானே வரணும், வேறாக வரையலாது. அதையெல்லாம் எங்களோட அழிவுக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் அழிவு காரணம். இல்லாட்டி எங்களோட நாளைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கும். மற்றது இந்த வீடியோ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து போடைகளே வந்து நிறைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் வந்து கருத்துகள் வந்து சொன்னவன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எங்களுடைய இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம், அவங்கள வந்து தூக்கி விட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அதான் உங்களுடைய கருத்தை கேட்டேன். தமிழில் நாங்கள் முதல் பார்க்க எங்களிடத்த நம்மள 72ஆம் ஆண்டில் 60,000 தரப்பட தமிழ் ஆகட்டை இருந்தது. அப்போ அரசாங்கத்தில் 80,000 தரப்பட தான் இருந்தது. அப்போ அரசாங்கம் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு முயற்சி கிடைச்சிருக்கு. இந்தியா தான் அதுக்கு உள்ளட்டு எங்களை அழித்து எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி வச்சு அரசாங்கத்துக்கு உதவி செய்யுது. அப்போ இன்றைக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற இந்தியா தான். அப்போ நாங்கள் அதை மறக்கலாத செய்ய வேண்டிய உதவி தான் இந்தியா தான். இது வந்து நாங்கள் மனிதாபிமானம் எடுப்போமா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தந்தம். இந்தியா வேறு நாடுகளை இங்கே தலையிடாம வச்சிருக்காங்க. இந்தியாண்ட தலையீடு இங்கே இருந்து கொண்டே நாடு. மற்ற எங்கள் நாட்டில் பிரச்சனையை தொடர்ந்து இருக்கணும் பண்ணதும் இந்தியாண்ட கருத்து. மற்றது இன்னொரு விஷயம் வந்து இந்த யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம், அதில் வந்து பெரிய விமானங்கள் வந்து திரையிறக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. தனியாக ஏர் இந்தியா மட்டும்தான் இப்போ வந்து இறங்கி இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு அண்மை காலமாக இப்போ எங்களுடைய அனர்த்தங்கள் ஏற்பட்ட போது வேறு வேறு நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய சரக்கு விமானங்கள் வந்து வந்தது. அப்போ அதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஏன் இப்போ ஒரு பெரிய விமானங்கள் வருது தானே, அப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் மாற்ற முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றதால கொழும்புக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும். நாங்கள் என்ன செய்ய இங்கே மாட்டேன், எங்களை போக்குவரத்து அந்நிய செலவணி எல்லாம் கொழும்புக்கு வராது. அப்போ கொழும்புக்கு வருமானம் பாருன்னு சொல்லச்சுன்னா இங்கே பெரிய விமானம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த விமானத்தை விஸ்தரிக்காம வச்சிருக்காங்க. இது முதல் இந்த விமானம் விஸ்தரிப்பாக இருந்தது. இதை வந்து விஸ்தரிச்சா யாழ்ப்பாணம் வேற லெவலில் போயிட்டு
யாழ்ப்பாணம் நல்ல ஒரு நிலைக்கு நல்ல இப்போ அதை வர விடக்கூடாது. மற்றது எங்களோட தமிழ் எம்பிமார் இந்த பக்கம் மட்டுமே கதைக்கு நீங்கள் இதை வந்து எம்பிமார் கதைச்சதுக்கு நீங்கள் தமிழ் எம்பிமார் வந்திருப்பார், சரி டாக்டர் வந்திருப்பார், இவை வந்திருப்பேன் யாரு இந்த இது சம்பந்தமாக காய்ச்சி இப்போ இளங்குமரம் காய்ச்சி சம்பந்தம் ஒருத்தரும் கதைக்கு அப்போ அந்த பாவற்றில் அவையிட்டே இல்லை. அப்போ அவையால் இது சம்பந்தம் கதைக்காம விடுற நல்லதில்லோ, கதைச்சு குழப்பம் இல்லை பார்க்க கதைக்காம விடுற நல்லது, தெரியாட்டி தெரியாது. அப்போ தெரிஞ்ச விஷயத்தை காய்க்கிறான்ட்டு அவரை கண்டக்கூடாது. மற்ற பொதி கொடுத்துக்கிச்சுன்னா பொதி கொடுத்தா பொதி இப்போ கொடுக்குற 1 hour 6 நாங்கள் தேடி பிடிக்கல. பொதிக்க டேட் போன பொருள் இருக்குது. அப்போ அந்த பொதி கொடுக்க வைக்க அவர் இளங்குமரம் என்ன சொன்னவரேன்னு சொன்னால் அந்த பொதியில் நீங்கள் பில்லு எந்த கடையில் கொடுக்குறீங்களோ அந்த பில்லும் பொதிக்க போட்டு கட்டுக்கோங்க. அப்போ அது பிள்ளை இல்லை, சரியான தேவையில்லை. ஏன்னா அந்த பொதிக்கு அதை போட்டு காட்டினால் வேண்டின பொருள் டேட் போன பொருள் வேணா அந்த கடையில் கொண்டே அவர் கேட்கலாம். அப்போ அப்படி ஒன்று தான் இருக்கணும். பொதி கொடுக்க பொதி கொடுக்குறவற்றை எந்த கடையில் வேண்டாண்ட பில்லும் பொதிக்குள்ளே போட்டு கட்டப்பட்டிருக்கும். அது சரியாக இருக்கு. அவரெல்லாம் ஒரு காய்ச்சி ஒன்றுலேயும் பிள்ளை இல்லை. சரியா தான் காய்க்கிறேன். அவர் எம்பிபி என்று நாங்கள் எதிரி நினைக்கிறோம், ஆனால் அவர் எதிரி இல்லை, அவர் காய்க்கிற சரியான நன்றி. சரி, ஓகே, நன்றி. அம்மா எந்த ஊரம்மா நீங்கள்? இப்போ இந்த பாலம் வந்து உடைஞ்சதில் உங்களுக்கு எவ்வளோ அசௌகரியங்களை வந்து சந்திக்கிறீங்க? போக்குவரத்தில் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறீங்க? சுற்றி விட்றோம், கண்டாவளையால் சுற்றி வட்டக்கச்சியால் சுற்றி விட்றோம். இப்போ மினக்கடை பலம் பெட்ரோல் எல்லாம் செலவு தானே? பெட்ரோல் செலவு தான். கண்டாவளை பாதையும் எல்லாம் சேரா கொஞ்சம் வாகனம் கூட ஓடி பாதை. அந்த பாதையோ இப்போ தானே போட்டவங்க அது புளியம்பக்கணைகளால் போகிறோம். ரைட். இல்லை அந்த கல்லெல்லாம் போட்டுலாம் செஞ்சவங்களா? அந்த பாதை உடைஞ்ச பாதை சொல்கிறீங்க நீங்கள்? இந்த ரோட்டில் வட்டக்கச்சி பாதை இல்லை கண்டாவளையெல்லாம் போய் போகலாம். ஆமாம், அதுவும் கண்டா புளியம்பக்கணை சந்தியால் போய் போகலாம். அதுவும் பிரச்சனையா? இப்போ இல்லை சேரா போச்சு. ரைட்டு. அப்போ இதை நீங்கள் இதெல்லாம் வேறு ஒன்றும் சுத்தி முறையில் இப்போ இந்திய நாட்டிலேருந்து இராணுவ வீரர்கள் வந்து எங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன? நல்லதான் செய்கிறாங்களா, ஆனால் லேட் ஆகுது. வேலை செய்யலாம் வேணே, கொஞ்சம் குயிக்காக செய்யலாம். மீண்டும் மறுபடியும் வந்து தள்ள போகிறாங்க. தள்ளுறதுக்காக இல்லை இராணுவ வீரரும் பாருங்க. ஏசி இப்போ வந்து உள்ளே போய் வந்து நிற்க போகுது. பார்க்க வந்த அளவுக்கு 10,000 ஃபைன்.
பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முழுமையாக இந்த இடத்துல வந்து தள்ளிட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் முழுமையாக வந்து தள்ளியிருக்காங்க. இதை பாருங்க. தொடர்ச்சியாக வந்து பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது பாருங்க. சாப்பிடவும் இல்லை, தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டே இருக்காங்க வேலை எல்லாமே. எவ்வளோ பாரமான பொருளை பாரம் தூக்கின்னு வராங்கன்னு சொல்லி இப்போ எல்லாம் கடினமான வேலை. இந்த பக்கம் முழுக்க தள்ளிட்டாங்க. மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாகங்கள் வந்து அங்கே நீண்டு போனபடியாக அங்கே பக்கம் வந்து கரெக்டாக போகிறாங்க. பாருங்க கமௌண்டை வந்து ஓடி வாரார். அவர் வந்து இல்லை, அவரை வந்து அந்த இண்டெக்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்காண்டி வந்து ஓடி இது வந்து அந்த மேல் பகுதிகளில் வந்து அசையாமல் வந்து போடுறதுக்காக அந்த இடையக்க வந்து கொடுக்குறாது. அதை தான் வந்து தூக்கின்னு வராங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆர்டிஏனுடைய வாகனம் வந்து வருது. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாகங்களை வந்து கொண்டு வராங்க பாருங்கள். என்ன பறிக்க போகிறாங்களோ புரியுங்க. பாருங்க இது வந்து பாலத்தினுடைய பாகங்களை வந்து இப்போ பறிக்க போகிறாங்க ஆடியே. பாருங்க இலங்கை இராணுவத்தினுடைய பணியும் வந்து ஒரு பெரிய ஒரு அளப்பெரிய பணி பாருங்க. அவங்கள வந்து உன்னிப்பாக நின்று செய்கிறாங்க. முன்னுக்கு நின்று நாங்களும் செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ பெரிய பாரமான இரும்புகள் எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தூக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் இலங்கை இந்திய இராணுவ வீரர்கள் ஆர்டிஏ எல்லாம் சேர்ந்து தான் வந்து செய்கிறாங்க. உண்மையிலேயே பாருங்கள் இது வந்து இப்போ அடுத்த வந்து இதை வந்து இறக்க போகிறாங்க. என்ன இறக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று ஒன்றா தான் தூக்கி தூக்கி எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கைகளெல்லாம் வந்து இறக்குறாங்க. நானும் நினைச்சேன் அப்படியே பறிக்க போகிறாங்களோன்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் பறிக்கல பாருங்க. கைகளெல்லாம் வந்து இறக்குறாங்க. கொஞ்சம் பிசைனாலும் வந்து அவ்வளவும் கை காலுக்கு மேலாம் விழும். அப்பா 8 பேர் வளத்துக்கு வந்து திருப்புறாங்க. வளத்துக்கு வந்து திருப்பி தான் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த தூக்கி கொழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கொழுவ போகிறாங்க. அதுக்காகத்தான் ஒரு பகுதி. பயங்கரமான வேலை. நாங்கள் நெச்சு கூட பார்க்க முடியாத அளவு பெரிய ஒரு வேலை. 2 கிழமைக்கு அதிகமாக வந்து செய்கிறாங்க. வா இதெல்லாம் வந்து கிரெயினில் உதவியோட இறக்குறது. ஆனால் பாருங்கள் இவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு கைகளால் வந்து இறக்கி கொண்டிருக்கிறா பாருங்கள். இந்த பெரிய பாருங்க அம்மா. இப்போ வந்து பாருங்கள் எத்தனை பேருன்னு சொல்லி 6 நாளும் 10 பேர்.